ஜெய் ஜெய் சாயிராம். நம்ம சாயன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிராம். என் அன்பு குழந்தா, திணறிக் கொண்டிருக்கும், திக்கு திசை தெரியாமல் திணறிக் கொண்டிருக்கும் உன் வாழ்க்கையை உன்னை தூக்கிவிட உன் சாயப்பா இதோ உன்னை நோக்கி வந்திருக்கிறேன். என் அன்பு குழந்தையே, மற்றவர்கள் செய்யும் செயலை பற்றி நீ சிந்திக்கும் பொழுது மற்றவர்கள் உனக்கு செய்த செயலை நினைத்து வருத்தப்பட்டு கண்ணீர் விட்டு கொண்டிருக்காமல் நம்பிக்கையோடு இரு. அவரவர் செய்த வினையை அவரவர் அனுபவித்துதான் தீருவார்கள். மற்றவர்கள் என் மனதை காயப்படுத்துகிறார்கள், நான் வருத்தமடைந்து கொண்டிருக்கிறேன், மீளா துயரத்தில் திணறிக் கொண்டிருக்கிறேன் என்று நீ என்னிடம் வந்து கூறும் பொழுது என் மனம் எவ்வளவு வேதனைப்படுகிறது என்பதை வார்த்தைகளால் என்னால் உணர்த்தவே முடியவில்லை. நீ என்னுடைய பொக்கிஷம். நான் உன்னுடன் எப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கிறேன். உனக்கு தேவையானதை சரியான நேரத்தில் உன்னிடம் கொண்டு வந்து கொடுப்பேன் என்பதை மீண்டும் மீண்டும் உன்னுள்ளே இருக்கும் நான் உனக்கு ஊர்ஜிதப்படுத்திக் கொண்டே இருக்கிறேன். ஒருவரை பற்றி நினைக்கும் பொழுது இதை நினைத்தால் என் மனம் அமைதியில்லாமல் தவித்துக் கொண்டிருக்கிறது. இவரால் எனக்கு அமைதியே இல்லாமல் மனம் தத்தளித்துக் கொண்டிருக்கிறது. ஆனாலும் நான் அவரை பற்றி நினைத்து கொண்டே இருக்கிறேன். என் மனம் ஏன் இவ்வளவு அலைப்பாய்ந்து கொண்டிருக்கிறது என்று சில சமயம் நீயே உன் மனதிற்குள் நினைத்து கொண்டிருக்கிறாய். அந்த அளவிற்கு நீ நினைப்பவர் உன் மனதை அடக்கி வாய் சொற்களால், அவர்கள் சொல்லும் அந்த வாய் சொற்களால் உன் மனதை காயப்படுத்தி உன் மனதை வேதனையில் ஆழ்த்தியிருக்கிறார். குழந்தையே, அகந்தை என்பது எப்பொழுதுமே நீடித்து கொண்டே இருக்காது. ஒரு இடத்தில் அது முடிவு பெற்றுதான் ஆக வேண்டும். அவர்களே வருத்தமடைவர். உன்னிடம் ஏன் இவ்வளவு மனவேதனையை தந்தோம் என்று அவர்களே மனம் வருந்தும்படி நான் அவர்களுக்கு நல்ல பதிலை கொடுப்பேன். தகுந்த நேரத்தில் அவர்களுக்கான தக்க பதிலடியை உன் சாயப்பா நான் கொடுப்பேன். திக்கு திசை தெரியாமல் என் வாழ்க்கையில் எப்படி மாற்றங்கள் உருவாகும், என் வாழ்க்கையில் மாற்றங்கள் உருவாகுமா என்று கவலையோடும் வாழ்க்கையை எப்படி வாழ்வது என்று திணறிக் கொண்டிருக்கும் என் பிள்ளையின் வாழ்க்கையை நான் கைப்பிடித்து நல்ல வழியில் அழைத்து செல்ல நான் முடிவு செய்துவிட்டேன். இனி எல்லாமே உனக்கு மலர் பாதையாக மாறும். நீ நினைப்பது போல் எல்லாம் உன் வாழ்வில் சிறப்பாகவே அமையும். என்னுடைய ஆசிர்வாதத்தால் இதுவரை உன் வாழ்க்கையில் நீ இழந்தது, நீ விரும்பியது அனைத்தும் உன்னிடமே வந்து சேரும். அதனால் எதை பற்றியும் கவலைப்படாதே என் செல்லமே. எது நீ இழந்தாலும், எது உன்னை விட்டு சென்றாலும், எது உன் மனதை காயப்படுத்தினாலும் உன் சாயப்பாவை மட்டும் நீ விலகவே இல்லை குழந்தையே. நானும் உன்னை விலகவே மாட்டேன். உன் சாயப்பா உன் மீது காட்டும் பரிவையும் பாசத்தையும் அன்பையும் நீ இதுவரை இழக்கவே இல்லை. ஆனால் உன்னை சுற்றி நடக்கும் பிரச்சனைகளிலும் சூழ்நிலைகளும் நீ உன் சாயப்பா மீது வைத்திருக்கும் நம்பிக்கையை சில சமயம் சில நேரங்களில் இழந்துவிட்டு குழம்பிக் கொண்டிருக்கிறாய். அதனால்தான் நான் அனைத்தையும் இழந்துவிட்டேன், எனக்காக யாருமே இல்லை, கவலைக்கு கூட தோள் சாய யாருமே இல்லை, என் வாழ்க்கையில் என்னை மீட்டெடுக்க எவருமே இல்லை என்று புலம்பிக் கொண்டிருக்கிறாய். உன்னையும் வேதனைப்படுத்தி கொண்டு எப்பொழுதுமே உன் அருகில் இருக்கும் உன் சாயப்பாவையும் போட்டு குழப்பிக் கொண்டிருக்கிறாய் என் கண்மணியே. ஒன்றை நன்றாக புரிந்து கொள் என் கண்மணியே. நீ என்ன எடுத்து வந்தாய், இப்பொழுது நீ இழந்து கொண்டிருக்கிறாய் என்று நினைத்து கொண்டிருக்கிறாய். எதையுமே நீ எடுத்து வரவும் இல்லை. இப்பொழுது நீ இழந்தது எதுவும் பெரிதாக இழந்து விடவும் இல்லை. உன்னுடைய கர்ம வினையின் காரணமாகவே இதுவெல்லாம் உன் வாழ்வில் நடக்கிறது என்பது உனக்கு புரிகிறதா, அல்லது புரிந்தும் புரியாதது போல் இருக்கிறாயா? உன் வாழ்வில் நீ இதுவரை இழந்ததை எல்லாம் மீட்டுத்தர உன் அப்பா நான் இருக்கும் பொழுது எனக்காக யாருமே இல்லை என்று நீ வேதனைப்படுவதும் கோபப்படுவதும் எனக்கு வருத்தமாக இருக்கிறது பிள்ளையே. உன்னுடைய காத்திருப்புக்கான சரியான பலனை நான் நிச்சயமாக உனக்கு கொடுப்பேன். இதில் எந்த ஒரு மாற்றமுமே இல்லை. வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக வாழ
சில வழிமுறைகளை கூறுகிறேன், கேட்டு அதன்படி நட. எப்பொழுதும் உன் வாழ்வில் நிம்மதி இருக்கும். நிம்மதி இருந்தால் மகிழ்ச்சி தானாகவே வந்துவிடும். ஒரு குரு தன் சீடர்களுக்கு அறிவுரை வழங்க வந்து கொண்டிருந்தார். அப்பொழுது அவர் கையில் ஏதோ ஒன்றை எடுத்து வருவதாக சீடர்கள் அனைவரும் பார்த்து கொண்டிருந்தனர். பார்த்து கொண்டிருந்த சீடர்கள் அனைவருக்கும் வியப்பு. தன்னுடைய குரு கையில் என்ன கொண்டு வந்திருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ள ஆவராக அனைவரும் குருவையே பார்த்து கொண்டிருந்தனர். அப்பொழுது குரு கையில் ஒரு சிறிய கயிறு இருந்ததை அனைவரும் பார்த்தனர். வந்த குருவும் தன்னிடத்தில் அமர்ந்து கொண்டார். சீடர்கள் அனைவரிடம் எதுவுமே பேசாமல் அவர் அமைதியாக இருந்தார். சிறிது நேரத்தில் தான் கொண்டு வந்திருந்த கயிற்றில் முடிச்சை போட்டுக்கொண்டே இருந்தார் அந்த குரு. முடிச்சு போட்ட பிறகு தன்னுடைய சீடர்களை நோக்கி அந்த குரு, சீடர்களே, நான் கொண்டு வந்த கயிற்றில் முடிச்சை போட்டுவிட்டேன். இப்பொழுது கூறுங்கள், நான் கொண்டு வந்த கயிறு இதுவா அல்லது வேறு ஏதோ இருக்கிறதா என்று சீடர்களை பார்த்து கேட்டாராம் அந்த குரு. அப்பொழுது கூட்டத்திலிருந்த ஒரு சீடர் எழுந்து, குருவே, இது நாம் பார்க்கும் கோணத்தில்தான் இதற்கு பதில் சொல்ல முடியும். ஒரு கோணத்திலிருந்து பார்த்தால் நீங்கள் கொண்டு வந்த கயிறுதான் இந்த கயிறும் கூட. ஆனால் வேறு கோணத்தில் பார்த்தால் இதில் முடிச்சு போட்டதால் இதன் வடிவமும் அளவும் கூட மாறி இருக்கிறது. எனவே இது வேறு கயிறாக கூட இருக்கலாம். இதில் தவறு என்று எதுவுமே இல்லை என்று கூறினாராம். நாம் பார்க்கும் கோணத்தில்தான் அனைத்துமே இருக்கிறது என்று கூறினாராம் அந்த கூட்டத்தில் இருந்த ஒரு சீடர் தன் குருவை பார்த்து. இந்த பதிலை கேட்ட குரு சிரித்துக்கொண்டே தன் கையில் இருக்கும் கயிற்றின் இரு முனைகளையும் பிடித்து நன்றாக இழுத்தாராம். முடிச்சு நன்றாக இறுகிக் கொண்டதாம். உடனே குரு சீடரை பார்த்து, இப்பொழுது கூறுங்கள், இந்த கயிற்றின் முடிச்சை அவிழ்க்க முடியுமா முடியாதா என்று கேட்டாராம். அப்பொழுது மற்றும் ஒரு சீடர் எழுந்து, இவ்வளவு இறுக்கமாக முடித்தை போட்ட பின்பு அதை அவிழ்க்க எப்படி முடியும் குரு? அவிழ்க்கவே முடியாது என்று கூறினாராம். உடனே அந்த குரு, கடைசியாக உங்களிடம் ஒரு கேள்வியை கேட்கிறேன். இந்த 3 முடிச்சுகளையும் அவிழ்ப்பது எப்படி என்று கேள்வியை முன்வைத்தாராம் சீடர்களை பார்த்து. உடனே கூட்டத்திலிருந்த மற்றும் ஒரு சீடர் எழுந்து, முடிச்சை எப்படி போட்டோமோ அதன்படிதான் அந்த முடிச்சை அவிழ்க்க முடியும் என்று கூறினாராம். உடனே அந்த குரு, இந்த பதிலைதான் நான் எதிர்பார்த்தேன் என்று கூறினாராம். இந்த உலகத்தில் இருக்கும் அனைவரும் தன்னுடைய பிரச்சனைகளை தீர்க்கத்தான் யோசனை செய்து கொண்டே இருப்பார்கள். ஆனால் யாருமே அந்த பிரச்சனைகளுக்கான காரணத்தை தெரிந்து கொள்ள ஆசைப்படவே மாட்டார்கள். அதை யோசிக்க கூட செய்ய மாட்டார்கள். அதே போலதான் இந்த உலகத்தில் உள்ள அனைவரும் எதற்கெடுத்தாகவும் கோபப்படுவார்கள். அந்த கோபத்திலிருந்து எப்படி வெளியே வருவது, அந்த கோபத்திலிருந்து எப்படி மீள்வது என்று தெரியாமல் தவித்து கொண்டிருப்பார்கள். இந்த முடிச்சை போல அந்த கயிறின் அந்த முடிச்சை அவிழ்த்தால் கூட அந்த கயிறின் அடிப்படை குணம் எப்படி மாறாதோ, உன்னுடைய அடிப்படை குணமான மனித குணம் என்பது எப்பொழுதுமே மாறாது. இந்த கயிறுகளில் இருக்கும் முடிச்சுகளை அவிழ்ப்பது போல நம் வாழ்க்கையில் இருக்கும் பிரச்சனைகளையும் சிக்கல்களையும் நம்மால் தீர்க்க முடியும் யோசனை செய்வதால். குழந்தையே, உன் வாழ்க்கையில் பிரச்சனைகளும் கவலைகளும் துன்பங்களும் இருக்கத்தான் செய்யும். அதே போல அந்த பிரச்சனைகளுக்கான தீர்வும் அந்த கஷ்டங்களுக்கான மருந்தும் அந்த வேதனைகளுக்கான வலி தீர்க்கும் மருந்தும் நிச்சயமாக இருக்கவே செய்யும். எனவே என் குழந்தையே, உன் வாழ்க்கையில் ஏற்படும் பிரச்சனைகளையும் தோல்விகளையும் பார்த்து பயந்து பயந்து அந்த பிரச்சனைகளுக்காகவே உன் வாழ்க்கையை வீணாக செலவழித்து கொண்டிருக்கிறாய். உன் வாழ்க்கையை வீணாக்கி கொண்டிருக்கிறாய் குழந்தையே. உன் வாழ்க்கையில் நீ போட்ட முடிச்சை நிச்சயமாக அவிழ்க்கலாம். முயற்சி செய்து கொண்டே இரு. முயன்றால் முடியாதது என்று எதுவுமே இல்லை. உன் வாழ்க்கையை நீ மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்று நினைத்தாலே நீ மகிழ்ச்சியாக வாழலாம். உன் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழ வைப்பதற்கு வேறு யாரும் வரவும் முடியாது. உன் வாழ்க்கையில் வந்தாலும் உன்னை மகிழ்ச்சியாக வாழ வைக்கவும் முடியாது. நீ நினைத்தால்தான் நீ மகிழ்ச்சியாக வாழ முடியும்.
உன் வாழ்க்கையை மற்றவர்கள் வாழவும் முடியாது. மற்றவர்களின் சந்தோஷத்திற்காக அடுத்தவரின் வாழ்க்கையை நீ வாழவும் முடியாது. உன் வாழ்க்கையை நீ வாழ்ந்து தான் ஆக வேண்டும். அதை மகிழ்ச்சியாக வாழ வேண்டுமா, நிம்மதியாக வாழ வேண்டுமா, அல்லது போராட்டத்தோடே கழிக்க வேண்டுமா என்பதை நீதான் முடிவு செய்ய வேண்டும் குழந்தையே. உனக்கு கிடைத்திருக்கும் இந்த பொக்கிஷமான வாழ்க்கையை சந்தோஷமாக, நிம்மதியாக, ஆனந்தமாக, அற்புதமாக வாழ கற்றுக்கொள். உன் வாழ்க்கையில் எப்பொழுதும் உனக்கு துணையாக உன் அப்பா இருக்கும் பொழுது எதற்காகவும் பயப்படாதே. நம்பிக்கையோடு இரு. என்றாவது ஒரு நாள் வாழ்க்கை வெடியும் என்ற நம்பிக்கையோடு, தன்னம்பிக்கையோடு முயன்று கொண்டே இரு. உன் வாழ்க்கை உன் கையில்தான். நான் இருக்கிறேன் அனைத்திற்கும் சாட்சியாக. எனவே கலங்காதே. தான் இப்படி மெழுகுவர்த்தியாய் உருகிக் கொண்டே இருக்கிற போகிறாய். மற்றவர்களுக்காக உன் வாழ்க்கையையே தொலைத்து கொண்டிருக்கிறாயே. இது உனக்கு புரியவில்லையா, அல்லது புரிந்தும் புரியாதது போல இருந்து கொண்டிருக்கிறாயா என்று உன் சாயப்பாவிற்கே புரியவில்லை. மற்றவர்களுக்காக, அவர்களுக்காக, என்னை புரிந்து கொண்டவர்களுக்காக, அவர்களுக்காகத்தான் இப்படி நான் மாறியிருக்கிறேன் என்றுதானே உன் வாழ்க்கையை நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். உன்னுடைய வலியும் வேதனையும் உனக்கு பெரியதாகவே தெரியவில்லை. ஏனென்றால் நீ நேசிப்பவர்கள் மேல், நீ பாசம் வைத்திருப்பவர்கள் மேல் அதீதமான அன்பை திணித்து வைத்திருக்கிறாய். அதனால்தான் நீ படும் கஷ்டம் கூட உனக்கு வலிப்பதே இல்லை. உன் பாசமான பிரியமான இருப்பவர்களுக்காக மனம் கோணாமல் நடக்கிறாய். அவர்கள் மனம் ஏதாவது விதத்தில் காயப்பட்டு விடுமோ என்று மிக கவனமோடு உன் வாழ்க்கையை நகர்த்தி கொண்டிருக்கிறாய். இத்தனை ஆத்மார்த்தமான அன்பை பொழியும் உன்னை அவர்கள் புரிந்து வைத்து கொண்டிருக்கிறார்களா, உன் மனதை காயப்படுத்தாமல் இருக்கிறார்களா என்பது உனக்கு புரிகிறதா? நீ கஷ்டப்படுகிறாய், வேதனைக்கு உள்ளாக்குகிறாய். உன்னை அந்த அளவுக்கு வேதனைப்படுத்தியவர்களிடமே மீண்டும் போய் பாசத்தை பொழிகிறாய், அன்பை காட்டுகிறாய். அவர்கள் உன்னை பேசி மன வருத்தத்தோடு உன்னை காயப்படுத்தினாலும் கூட அமைதியாகவே இருக்கிறாயே. அவர்கள் பேசும் பொழுது கோபம் வந்தாலும் கூட அந்த கோபத்தால் உறவு முறிந்துவிடக்கூடாதே, உறவு பட்டு போய்விடக்கூடாதே என்று மிக ஜாக்கிரதையாகவும் மிக மிக கவனமாகவும் இருக்கிறாய். எது நடந்தாலும் என்னதான் நிகழ்ந்தாலும் நான் தாங்கிக் கொள்கிறேன், தாங்கும் பக்குவத்தை நான் பெற்றிருக்கிறேன். ஆனால் இந்த உறவு, நான் பாசம் வைத்திருக்கும் அந்த உறவு மட்டும் என்னை விட்டு நீங்காமல் இருக்க வேண்டும் என்று எது வந்தாலும் தாங்கிக் கொண்டு சந்தோஷமாக இருப்பது போல நடித்து கொண்டிருக்கிறாய் என்பது உனக்கும் புரியும். உன்னை பார்த்து கொண்டிருக்கும் உன் சாயப்பாவிற்கும் மிக நன்றாகவே புரியும். உன்னுடைய அன்பு அவ்வளவு ஆழமானது. ஆனால் அந்த அன்பு கொடுக்கும் இடம் உண்மையானது என்று தெரிந்து கொண்டு பின் உன்னுடைய அன்பை கொடுத்தால் உன் மனமும் குளிரும், உன்னை பார்த்து கொண்டிருக்கும் என் மனமும் குளிரும். எல்லாம் பொறுத்திருந்து பொறுத்திருந்து அடிமேல் அடிபட்டு இன்று உன் மனம் தாங்கும் சக்தியையே இழந்து நிற்கிறது. என் குழந்தையே, நான் கூறுவதை சற்று கவனமாக பார், கவனமாக கேள், கொஞ்சம் உனக்காக வாழ யோசி. நீ பாசம் வைத்தவர்கள், அன்பை பொழிந்தவர்கள் உன் அன்பை புரிந்து கொள்ளவில்லையே என்று உன் மனதை நோகடித்து உட்கார்ந்திருக்கிறாய். ஆனால் என் பிள்ளை இப்படி மன வருத்தத்தோடு இருப்பதை பார்த்து கொண்டு என்னால் அமைதியாக இருக்க முடியவில்லை. என் மனமும் வலிக்கிறது என்பது உனக்கு புரிகிறதா? நீ வருத்தப்பட்டு கொண்டே இருப்பதை, வேதனைப்பட்டு கொண்டே இருப்பதை நான் ஒரு நாளும் ஏற்றுக்கொள்ளவே மாட்டேன். ஒன்றை நன்றாக புரிந்து கொள். கர்ம வினைகளை இறைவன் அவர்களை மட்டுமே வைத்து நடத்துவதில்லை. அவர்கள் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருப்பதை வைத்துக்கொண்டு அந்த கர்ம வினைகளை அவர்களை அனுபவிக்கவும் இல்லை.
அவரவர் செய்த கர்ம வினைகள் அவரவர் செய்த பாவ புண்ணியத்தின் பலன்களாக, போன ஜென்மத்தில் செய்த பாவ புண்ணியத்தின் பலன்களாகவே இப்பொழுது அவர்களுக்கு நன்மையோ தீமையோ நடக்கிறது என்பதுதான் உண்மையிலும் உண்மை. அந்த கர்ம பலனை நீ அனுபவிக்க வேண்டுமென்றால் அது மற்றொருவர் மூலமாகத்தான் உனக்கு நடக்கும். இதை புரிந்து கொள் என் குழந்தையே. அப்படியாக முடிவு செய்யப்பட்ட ஒரு நிகழ்வு அப்படித்தான் நடக்கும். முடிவு செய்யப்பட்டதுதான் நடக்கும். உனக்கு ஒருவர் கஷ்டங்களை கொடுத்தால், உனக்கு ஒருவர் வேதனையை கொடுத்தால் அதை நினைத்து கவலைப்படாதே, அவர்களை வெறுக்காதே. அவர்கள் மூலமாக உன் கர்ம வினைகள் குறைகிறது என்பதை மாற்றி சிந்தித்துப் பார். அவர்களை வைத்து உன் கர்ம வினைகளை இறைவன் குறைத்து கொண்டிருக்கிறார் என்பதை நிதர்சனமாக புரிந்து கொள். உன் கர்ம வினைகளின் வலிமைகள் மற்றவர்கள் மூலமாக நீ கழித்து கொண்டிருக்கிறாய் என்பதை தீர்க்கமாக நம்பு. இவர்கள்தான் உன் வாழ்வில் வர வேண்டும், உன் வாழ்க்கை இப்படித்தான் இருக்க வேண்டும், இப்படிதான் நீ வாழ வேண்டும் என்று அனைத்துமே ஏற்கனவே முடிவு செய்யப்பட்டதுதான். இது நாள் வரை உன் வாழ்வில் நடந்தது, இனியும் அப்படித்தான் நடக்கும். ஒன்றை நன்றாக புரிந்து கொள். எவ்வளவு வசதியாக நீ வாழ்கிறாய் என்பதல்ல உன் வாழ்க்கை, எப்படி மகிழ்ச்சியாகவும் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் வாழ்கிறாய் என்பதிலிருக்கு உன்னுடைய அழகிய வாழ்க்கை. ஒரு நல்ல விஷயத்திற்கு நாம் நினைக்கும் முன் இல்லாத தடங்களெல்லாம் நாம் அதை செய்ய மேற்கொள்ளும் பொழுதுதான் வரும். அதை நினைத்து மனதை போட்டு குழப்பிக்கொள்ளாதே. வருவது வரட்டும், போவது போவட்டும் என்று உன் மனதை பக்குவமாக வைத்துக்கொள். உன்னை நோக்கி வருகின்ற அனைத்தும் என் கைகளிலிருந்துதான் உன்னிடம் வருகிறது என்பதை புரிந்து கொள். அதை எதிர்நோக்கி நீ எடுக்கும் பக்கமே உன் வாழ்க்கை என்னும் புத்தகம் எப்படி இருக்கப் போகிறது என்பதை தீர்மானிக்கும். அந்த புத்தகம் குறிக்கின்ற முக்கியமான காலம் நிகழ்காலம் மட்டும்தான். அதை எழுத உனக்கு எழுதுகோலாய் நான் இருப்பேன். உன் இறந்த காலத்தில் 1000 விஷயங்கள் நல்லதாகவும் கெட்டதாகவும் இருக்கும். அது உன்னுடைய தவறு அல்ல. உனக்கான என்ன தீர்மானிக்கப்பட்டதோ அதை தான் நீ அனுபவித்துக் கொண்டிருக்கிறாய். அதனால் முடிந்தது முடிந்துவிட்டது. அதை நோக்கி தேவையில்லாத ஞாபகத்தில் பயணித்துக் கொண்டே இருக்காதே. எதிர்காலம் நீ தீர்மானிப்பது அல்ல. நீ நினைப்பது போல எதுவுமே நடக்காது. நீ ஆசைப்படுவது எதுவுமே நடக்காது. அனைத்துமே தீர்மானித்தபடிதான் நடக்கும். நான் காட்டிய வழியில் நீ பயணித்துக் கொண்டே இரு. உனக்கு சேர வேண்டியதை நான் கொண்டு வந்து சேர்ப்பேன் சர்வ நிச்சயமாக. உன் சாயப்பா உன்னோடு இருக்கும் வரை நீ எதற்குமே கலங்க வேண்டிய அவசியமே இல்லை. சாயப்பா இருக்க உனக்கு ஏன் மனக்கவலை? நான் இருக்கிறேன். என்னை உன் கண்கள் அறிந்ததோ அன்று உன் வாழ்வு நிகழ்வுகளெல்லாம் விசித்திரமாக இருக்கும். அனுபவங்களும் உணர்வுகளும் உணரப்படும். அப்போதுதான் என் லீலைகளை நீ அறிவாய். அதுதான் உன் வாழ்வில் வண்ணம் ஏற்பட போகும் காலங்கள். உன் வாழ்வில் உள்ள நிகழ்வுகள், சூழல், அதுதான் வண்ணங்கள். ஏராளமாய் உனக்கும் நீ விரும்பிய வாழ்க்கையில் குவியப் போகிறது. கலங்காதே, உன் சாயப்பா நான் இருக்கிறேன். நான் இருக்கும் வரை எதற்குமே நீ பயப்படவோ கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. பல்வேறு நல்வினைகள் செய்ததன் பலனாக நீ மனிதனாக பிறந்திருக்கிறாய். ஆனால் பிறர் செய்த அனைத்தும் நற்செயல்களும் மறந்து அலட்சியம் செய்கிறார்கள். நன்றியோடு இரு. மற்றவர்களுக்கு எப்பொழுதும் நன்றியோடு இரு. நீ என்ன செய்தாலும் நான் அதை அறிவேன். உன் செயல்கள் நல்லதாகவும் உனது நடத்தை சரியாகவும் இருந்தால் உனது அனைத்து விஷயங்களையும் நானே உடனிருந்து கவனித்துக் கொள்வேன். உன் சாயப்பா உன்னோடு இருக்கும்போது எதற்குமே நீ கவலைப்படவோ பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. சாயப்பா இருக்க உனக்கு ஏன் மனக்கவலை? நீ ஏற்றிய தீப ஒளியின் சாட்சியாகவே கூறுகிறேன். நீ என்னிடம் பிரார்த்தனையாக வைத்தது, வேண்டியது, வேண்டி விரும்பி கேட்டது, ஆசையாக இருப்பது அனைத்தையும் உனக்கு சரியான நேரத்தில் சரியான தருணத்தில்
கொடுப்பதற்காகவே நான் உன்னோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். என் பிள்ளையில் மனதில் என்ன இருக்கிறது, மனதில் என்ன ஓடிக்கொண்டிருக்கிறது என்பதை உன் அப்பாவாகிய எனக்கு தெரியாமல் இருக்குமா, அல்லது புரியாமல் தான் போய்விடுமா? நீ சொன்னால்தான் எனக்கு புரியும் என்றில்லை. நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய், உன் மன ஓட்டம் என்ன, நீ எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறாய், உன் வாழ்க்கையில் என்னென்ன சோதனைகளை சந்தித்து கொண்டிருக்கிறாய், அனைத்துமே உன் சாயப்பா பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். அனைத்தையும் எனக்கு அறிந்து கொண்டுதான் இருக்கிறேன். உன்னுடைய மன வலிமையை சோதிக்கும்படிதான் எல்லா நிகழ்வுகளும் உன்னை சுற்றி நடந்து கொண்டிருக்கிறது என்பதையும் நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். எல்லாம் சுகமாகப் போகிறது, எல்லாம் உனக்கு சாதகமாகப் போகிறது என்றுதான் கூறிக்கொண்டே இருக்கிறீர்கள். ஆனால் எந்த மாற்றமும் நிகழ்வதற்கான எந்த அறிகுறியுமே எனக்கு தோன்றவே இல்லையே சாயிநாதரே என்று நீ என்னிடம் என்னை கேள்விக்குறியோடு பார்ப்பது எனக்கு தெளிவாகவே புரிகிறது. எதுவுமே மாறவில்லை என்று வருத்தம் கொள்கிறாயா? இந்த உலகத்தில் உள்ள அனைவருக்குமே நேர்மறை காலம், எதிர்மறை காலம் என்ற 2 காலம் மாறி மாறி வந்து கொண்டேதான் இருக்கும். அப்படி எந்த காலமாக இருந்தாலும் சரி, என்னுடைய பார்வை எப்பொழுதுமே என் பிள்ளைகள் மீதுதான் இருக்கும். அது நேர்மறையான காலமாக இருக்கும் பட்சத்தில் என்னுடைய உதவி உனக்கு மிக சுலபமாகவே கிடைத்துவிடும். அதுவே எதிர்மறையாக காலமாக இருக்கும் பட்சத்தில் என்னுடைய உதவி கிடைக்க சிறிது கால தாமதமாகும். ஆனால் தப்பாமல் கிடைத்தே விடும். நான் உன்னுடைய மனதில் சிம்மாசனம் போட்டு அமர்ந்திருக்கிறேன். உன் கஷ்ட காலத்திலிருந்து உன்னை விடுவிக்க, உன் கர்மாவிலிருந்து உன்னை விடுவிக்க, உன் போராட்ட காலத்திலிருந்து உன்னை விடுவிக்க அத்தனை அவதாரங்களும் நான் எடுப்பேன். இது சர்வ நிச்சயமாக நடக்கும். உன் வாழ்வில் அதிசயத்தை நான் நிகழ்த்தி காட்டுவேன். எனக்கு நன்றி சொல்லும் நேரமும் உனக்கு நெருங்கிவிட்டது. எனவே எதை நினைத்தும் பயப்படாதே, முடிந்ததை நினைத்து வருத்தப்படாதே, வரப்போவதை நினைத்து கலங்காதே. நடப்பது அனைத்தும் நன்மைக்கே என்று தீர்க்கமாக நம்பு. நீ பாபாவை சரணடைய அடைய வியக்கத்தக மாற்றம் உன் வாழ்வில் மட்டுமல்ல, உன்னிலும் நீ காண்பாய். குழந்தையே, உன் அப்பாவின் மீது நம்பிக்கையுடைய யாருமே அவ்வளவு எளிதாக கலங்கிவிட மாட்டார்கள். மலை போல் கவலை இருந்தாலும் என் அப்பா அதை பார்த்து கொள்வார் என்று சுலபமாக அந்த மலையை தகர்த்து எடுத்து விடுவார்கள். குழந்தையே, யார் உன்னை தூற்றினாலும் ஏளனமாக பேசினாலும் அதை பற்றி சிறிது கூட கவலைப்படாமல் உன் வேலையை திறம்பட நீ செய்து கொண்டே இரு. எதற்காகவும் யாருக்காகவும் உன் மனதில் வேதனையை சுமந்து கொள்ளாதே. அது உன் உடம்பிற்கும் நல்லதல்ல, உன் வாழ்க்கைக்கும் நல்லதல்ல. நீ இப்பொழுது இந்த நொடி எதை நினைத்து, யாரை நினைத்து இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கிறாயோ அது நிச்சயமாக உனக்கு நடக்கும், பலிக்கும். இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கேதான். புயலே வந்தாலும் அதை எதிர்க்கும் தைரியமும் நம்பிக்கையும் தன்னம்பிக்கையும் உன் மனதில் வலுப்பெறும். நீ சாயப்பாவின் பிள்ளைதானே? சாய் சரணம், சாய் சரணம் என்று சொல்லும் பொழுது உன் வாழ்வில் எந்த ஒரு பயமும் இருக்கவே இருக்காது. உனக்கான பொற்காலம் கூடிய விரைவில் வரப்போகிறது. போதும் உன் கஷ்டகாலம். இனி உன் வாழ்வில் எல்லாம் ஜெயமாகவே முடியும். இதோ உன் சாயப்பா வந்துவிட்டேன் குழந்தையே, உன் வாசல் தேடி. முடியட்டும் உன்னுடைய கஷ்டகாலங்கள் எல்லாம், விடியட்டும் உன்னுடைய நம்பிக்கையான விடியல். ஒரு ஆளாய் எத்தனை போராட்டங்களை சந்தித்து விட்டாய், எத்தனை கஷ்டங்களையும் தாண்டி வந்து விட்டாய். இப்பொழுது ஏன் பயப்படுகிறாய்? உன் அப்பா இருக்கிறேன் உனக்கு துணையாக. எல்லா பக்கமும் நான் இருக்கையில் வீணாக பயத்தை உன் மனதில் சுமந்து கொண்டே இருக்காதே என் குழந்தையே. கண்மணியே, இனி உன்னோடுதான் நான் பயணிக்கப் போகிறேன். உன் கஷ்டங்களெல்லாம் நீங்கி சுகமான பாதையில் பயணிக்கப் போகிறாய். உன்னுடைய கஷ்டகாலத்திலும் சரி, சந்தோஷ காலத்திலும் சரி, உன் அப்பா உன் அருகிலேயே இருந்து உன்னோடு பயணிப்பேன். என் பார்வை எப்பொழுதும் உன் மீதுதான் உள்ளது. என்னை மீறி உன்னை எந்த தவறோ
தீங்கோ கஷ்டமோ நஷ்டமோ நெருங்கவே முடியாது. உன்னை ஏமாற்றியவர்களும் உன்னை ஏளனமாக பேசியவர்களும் வாயடைத்து போகும்படி உன்னை வியக்கத்தகு மாற்றங்களை உன் வாழ்வில் கொண்டு வந்து சேர்ப்பேன் உன் சாயி தேவா. இதுவரை கஷ்டத்தை மட்டுமே அனுபவித்து வந்த என் குழந்தை இனி மகிழ்ச்சி, ஆனந்தம், சந்தோஷம், அற்புதம் எல்லாம் ஒரு சேர கிடைக்கும் பொழுது அந்த நேரத்தில் உன் மனதை கவலைகளுக்கு இடம் கொடுத்து விடாதே என் கண்மணியே.